தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெரியாண்டிச்சி அம்மனை பற்றி பேச போகிறோம். பெரியாண்டிச்சி அம்மன் வழிபாட்டால் நாம் செய்யும் சில தவறுகளை பற்றி என்னவென்று பார்க்கலாம். அந்த தவறுகளை சரி செய்ய இது ஒரு வாய்ப்பாய் இருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த காலத்தில் எல்லாம் முன்னோர்கள் திருமண்ணில் பெரியாண்டிச்சி அம்மன் உருவம் அமைத்து வழிபட்டு வந்தாங்க. அப்படி வழிபடும் போது திருமஞ்சள் சிவப்பு அம்மன் மேல் தூவி வழிபட்டு வந்தார்கள். அது எல்லோருமே தெரிஞ்ச விஷயம் நமக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, திருமண்ணில் அம்மன் உருவம் அமைந்ததால் எறும்பு கரையான் அரிக்க கூடாது, புற்று ஏற்படக்கூடாது என்பதற்காகவே திருமஞ்சனம் தூவினார்கள். அது சரியான முறையும் கூட தானே. காலங்கள் மாற மாற களிமண் சிமெண்ட் கலவினால அம்மனை புதுப்பித்து வர்ணங்கள் பூசி அழகுபடுத்தினார்கள். இது சரியான வழிமுறையா இல்லையா என்று கேட்டால் சரி என்றே சொல்லு. காரணம், அந்த காலத்தில் அம்மன் பராமரிப்பு குறைவாகவே இருந்தது. சரி, இப்ப வழிபாட்டுல நாம என்னென்ன தவறுகளை செய்யறோம், அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் என்று பார்க்கலாமா? அம்மனுக்கு காலையிலேயே பூசாரி ஐயா வந்து செய்ய வேண்டிய அனைத்தையுமே சரியான முறையில் பூஜை செய்து முடிக்கிறார். அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் திருமஞ்சன சிவப்பையும் நாகத்து மேலேயும் அம்மன் நெற்றியிலும் ஏன் வைக்கிறாங்க? அது அம்மன் கண்களிலும் முகத்திலையும் விழுகிறது. உடம்பு முழுவதுமே திருமஞ்சன சிவப்பு நம்ம கொட்ட. அது ஏன் நாம செய்யணும்? அதுதான் நம்ம செய்யற பெரிய தவறு. அம்மன் இது விரும்புமா? அம்மனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிட்டு. நானே அம்மனுக்கு இப்படிதான் வழிமுறையோ என்று பல முறை செய்திருக்கிறேன். ஒரு கட்டத்துல அம்மன் கண்களிலும் வாயிலும் திருமஞ்சளும் சிவப்பும் நிறைஞ்சிருக்கிறத பார்த்தேன். என்ன அறியாமலே கண்கள் கலங்கியது. அம்மனுக்கும் கண்ணு எரியும் தானே. அப்பதான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சேன்னு உணர்ந்தேன். என்னுடைய தவறையும் நான் திருத்திக்கிட்டேன். என் தவறை உணர்த்திய என் அம்மனுக்கு இதை பக்தர்களிடமும் கொண்டு செல்லணும் என்று நினைத்தேன். இந்த வீடியோவை பார்க்கிற பெரியாண்டிச்சி அம்மன் பக்தர்கள் அனைவருக்குமே இது சரி என்று பட்டால் ஃபாலோ செய்யுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே சரின்னு ஏத்துக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்லிக்கிறேன். அம்மனுக்கு பொதுவாகவே திருமஞ்சனும் குங்குமம் சிவப்பு இப்ப இப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நாங்க இதை கொண்டுட்டு போய் ஆகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்மனுக்கு. அப்படிங்கும்போது அது என்ன செய்யறதுன்னா, பக்தர்கள் யாராவது திருமஞ்சனும் குங்குமம் கொட்டி வைக்கிறதுக்கு கிண்ணம் வாங்கி வைத்தாங்கன்னா நீங்க அதுல போட்டு வைக்கலாம். எல்லோருக்கும் அது பயன்படும். கோயிலுக்கு எலுமிச்சம்பழம் கொண்டு செல்லும் போது அம்மன் வாயில வைக்காம அம்மன் முன்னாடி இருக்கிற வேலுல ஒண்ணு சொருகிடுங்க. இன்னொன்னு வச்சிருந்தீங்கன்னா அம்மன் கையில வைத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து. அதே மாதிரி அம்மனுக்கு நெய் தீப ஜோதியை ஏற்றுங்க. ஏற்ற ஏற்ற நம்ம வீடும் ஜோதியாய் பிரகாசிக்கும். அவ்வளவுதானே, கொஞ்சம் சிந்தியுங்கள். அடுத்த வீடியோவில் தெய்வீக சிந்தனையில் நாம் சந்திக்கலாமா?